S.Ayyampalayam wood industry Trichy manufacturing பண்ணுற இடம் மற்றும் ஹோல்சேல் பண்ணுற இடம். ஓகே, நம்ம கிளைண்ட் வந்து இப்போ கல்யாணத்துக்கு எப்படின்னா அண்ணா எப்படின்னா தேக்கிலையும் ரேட் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் எப்படி இருக்கிறது அப்படின்னு கிளைண்ட்டு கேட்டாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஓகே, எல்லாம் குவீன் சைஸு கல்யாணத்துக்கு போதுமானது. அதாவது 6.5 5 இது கல்யாணத்துக்கான சைஸு, கல்யாணத்துக்கான சைஸு. அதில் எப்படி பெஸ்ட்டு குவாலிட்டி, ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ரெடிமேட் நிறைய பேர் எடுத்து அது உடஞ்சி போயிடுச்சு, அதனால் வந்து ரெடிமேடில் வேணாம், அது எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக ஒரு சிம்பிள் வீடியோ. அது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் உடஞ்சி போகுது அப்படின்னா அங்கே வந்து இது மாதிரி இந்த திக்னஸ் பார் பார்த்தீங்கன்னா இது 6 இன்ச்சு 1/2 அடி, இது 2 இன்ச்சு இந்த திக்னஸ் இருக்கணும். இது மாதிரி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து இது மாதிரி நல்லா வெயிட்டு தாங்கிறதுக்காக நல்லா 3 இன்ச்சுக்கு 2, இல்லை 3 இன்ச்சுக்கு 2 இது மாதிரி நிறைய வெயிட்டு கேரி பண்ணுறதுக்கான குறுக்கு போடணும். இதெல்லாம் அங்கே போடுறது கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகுது. வேற அவங்க சைடும் குறவில்லை, அவங்க கம்மியாக ரேட்டை தரேன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மி பண்ணுறாங்க. அது போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உடையிற மாதிரி கற்றுக் கொடுக்குறது அவங்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இது மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கார்பெண்டர் கூப்பிட்டு வச்சு செய்கிறது தான் உங்களுக்கு குவாலிட்டியானதாக இருக்கும். வேறு இது மாதிரி ரெடிமேடான இடத்துல இது மாதிரி கிடைக்காது. மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல பட்டறையில் வந்து நீங்கள் சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி கார்பெண்டர்கிட்ட இந்த மாதிரி சைஸில் எனக்கு வந்து 5 உள்ளுக்கு வந்து குறுக்கு வந்து 5 இருக்கணும், இல்லை திக்னஸாக இருக்கணும், இந்த மாதிரி 2 இது போடுறதும் அது திக்னஸாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்குறது குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட பிராண்டு, ஓகே அதுவும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா இது நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மாடல் உருவாக்கியிருக்கோம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் காரைக்குடி டிசைன். குதிங்க. ஐ எம் கேரண்டி ஃபார் 50 years. என்னோட கம்பெனியோட பேர் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு 50 வருடம் கேரண்டி. ஐ எம் ரெஸ்பான்சிபிள். எந்த ஒரு சின்ன கிராக்கோ எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான மாடலில் போடணும். ஓகேங்களா, அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் நிற்கும். ரெடிமேடில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா குவாலிட்டி ஹெவி கம்மியாக போடுறதுனால. எனக்கு என்கிட்ட போய் எல்லா கட்டிலுமே ஐ எம் கேரண்டி எல்லாமே இதே ஹெவியான மெத்தட். தனித்தனியாக கட்டமான மெத்தட் மட்டும்தான் ஹெவி, அது மட்டும் தான் நாங்கள் போடுறோம். ஐ எம் கேரண்டி. ஓகே, இப்போ இது செப்பரேட்டாக கொஞ்சம் நியூவாக போடுறோம். பெஸ்ட் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் யாருமே போடலை அது மாதிரி ஒரு டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறது. இதில் யாரும் பண்ணவும் முடியாது. ஸோ இது கொஞ்சம் யூனிக்கான டிசைனு. அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக பிராஸ் சுத்தமான பித்தளை, அதுதான் இதில் பதிவு செய்யுது. இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸோ வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாமே இது இந்த இதுலேருந்து இந்த இதை தனித்தனியாக எடுப்போம். இது எல்லாம் பதிக்கிறது.